ஹலோ ஃபார்மர்ஸ் நேமில் எதை பற்றி பார்க்குறோம்னா டாடா ரெலிஸ் பிராண்டை சேர்ந்த டக்குமே அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூபென்டையமைட் 20% WG ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானுவல்ஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நீரில் கரையக்கூடிய குறுநை வடிவிலான பூச்சிக்கொல்லி அது வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த மூலயமா பயிர்களில் எந்த மாதிரியான பூச்சிகள் அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக எல்லா வகையான பயிர்களுமே ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. அதாவது புழுக்கள் தாக்குதல்னு பார்க்கும்போது பல்வேறு வகையான பயிர்களில் பல்வேறு விதமான புழுக்கள் தாக்குதல் ஏற்படும். காமனாக சொல்லணும் அப்படின்னா எல்லா வகையான பயிர்களையும் ஏற்படக்கூடிய இலைப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா காய்ப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா மொட்டுப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா தண்டு புழு தாக்குதலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வெவ்வேறு புழுக்களையுமே அழிக்கிறதுக்காக இந்த பூச்சிக்கொல்லி வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு லார்விசைடாக தான் குறிப்பிடப்படுது. அதாவது புழுக்களுக்காகவே பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி. அண்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய புழுக்கள் இல்லாமல் டிபிஎம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய டைமண்ட் பேக் மொத், அதாவது வைரமுது அந்துப்பூச்சி தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கும் நம்ம இந்த வைரமுது அந்துப்பூச்சி அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா கத்தரி, வெண்டை, தக்காளி, பாகற்காய், பருத்தி போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான காய்ப்புழுக்களையுமே நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் பூவகை பயிர்களில் மல்லி, பிச்சி, சம்பங்கி, ரோஸ் போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுக்கள் அழிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அண்ட் பல வகை பயிர்கள்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களையுமே ஏற்படக்கூடிய காய்ப்புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா இலைப்புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா கூண்டு புழுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான புழுக்கள் அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ ஓவராலாக எல்லா வகையான பயிர்கள்லையுமே ஏற்படக்கூடிய புழுக்களுக்காகவே இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். ஸோ ரிசல்ட் வந்து 100% எல்லா வகையான பயிர்களையுமே தென்படும். அண்ட் இது பயன்படுத்துகிற மூலமா பயிர்களில் ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் வந்து ஏற்படும். ஸோ அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் நம்ம இந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அந்த பயிரில் புதிதாக துளி வச்சிருக்கக்கூடிய கொப்புகளோ, இல்லைனா ஆல்ரெடி பக்க இலைகள் தூண்டிவிடப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கொப்புகளோ, அந்த கொப்புகளில் இருக்கக்கூடிய கிளையாக இருக்கட்டும், இல்லைனா அந்த கொப்போட டாப்பாக இருக்கட்டும், அந்த கொப்போட கொண்டையாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேகமாக வளர்கிற மாதிரி தென்படும். ஸோ அதுதான் அந்த ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது. லைட்டாக ஒரு 50% க்ரீனிங் எஃபெக்ட் கொடுக்கும், இன்னும் 50% வளர்ச்சியை வந்து கூடுதலாக்கும். ஸோ இந்த மாதிரி புதிதாக துளி இருக்கக்கூடிய கொப்புகளை வேகமாக வளர செய்கிறதுனால தான் இது வந்து ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பயிர்களில் இந்த ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் வந்து அக்கர் ஆகும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற மூலமா நம்ம குறிப்பிடக்கூடிய புழுக்களோ, இல்லைனா டிபிஎம் குறிப்பிடக்கூடிய டைமண்ட் பேக் மொத்தை தவிர்த்து சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு பூச்சிகளுக்கோ, இல்லைனா பறவைகளுக்கோ, விலங்குகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் மழை எதுவும் பெய்யாமல் இருந்தாலுமே போதும். இந்த பூச்சிகளோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் நிலைத்து வேலை செய்யும். அப்படின்னா இந்த பூச்சிகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு மழை பெய்ஞ்சாலும் கூட பூச்சிக்கொல்லியோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் குறையாமல் இருக்கும். ஸோ அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய புழுக்களுமே அழியக்கூடிய அளவுக்கு இந்த பூச்சிக்கொல்லி வந்து செயல்படும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஃபுல் சிஸ்டமேட்டிக் கிடையாது, இது வந்து பார்ஷியல் சிஸ்டமேட்டிக் தான். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இந்த பூச்சிக்கொல்லி வந்து இலைகளுக்கு அடிப்புறம் மட்டும் டிரான்ஸ்லைவனல் ஆக்ஷன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இலைகள் வழியாக ஊடுருவி பின்புறம் மருந்து போய் சேரும். ஸோ அதனால் இலைகளுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய புழுக்கள் தான் அழியும். அண்ட் மற்றபடி இது வந்து ஃபுல் சிஸ்டமேட்டிக் மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு தண்டுகள் வழியாக எல்லா கொப்புகளுக்கும் போய் சேராது. நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பச்சை இலைகளில் மட்டும்தான் முழுமையாக செயல்படும். அண்ட் நம்ம பச்சை தண்டுகள்லேயோ இல்லைனா தண்டுகள்லேயோ ஸ்ப்ரே பண்ணும்போது வேலை செய்யும். அண்ட் இந்த பூச்சிகளோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகள் வந்து மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நோடு மருந்துகளும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த பூச்சிகளை வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களையுமே ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கும் வைரமுது அந்துப்பூச்சி தாக்குதலுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 கிராம் வந்து 600 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 கிலோ வந்து 1500 ரூபாயிலேருந்து 1600 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 கிலோ வந்து 3100 ரூபாயிலேருந்து 3200 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 கிலோ வந்து 6100 ரூபாயிலேருந்து 6200 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்றால வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சிங்கனாலும் அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.